சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அணுவிற்குள் அணுவும் நீ, அண்டங்கள் அனைத்தும் நீ, ஆள்கின்ற அரசியும் நீ, கனவிற்குள் கனவும் நீ, கரும்புக்குள் சுவையும் நீ, கருணைக்கு எல்லையும் நீ, விண்ணும் நீ, மண்ணும் நீ, விகசிக்கும் மொழியும் நீ, வேதத்தின் மூலமும் நீ, பண்ணும் நீ, பணுவல் நீ, புலவர்க்கு பொருளும் நீ, பாருக்கு அன்னையும் நீ, அகிலமெல்லாம் போற்றும் அகிலாண்ட நாயகியே, அன்பு வடிவான உமையே, அன்னையே, சிவகாமி அன்னையே, எமையீன்ற ஆதிபரா சக்தியே. அந்த ஆதிபரா சக்தியின் அற்புத வடிவான முத்துமாரியம்மனுடைய பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். கொன்னையூர் முத்துமாரியம்மன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் அமர்ந்து அருள்பாலித்து வர்றாங்க. இந்த முத்துமாரியனுடைய சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன அப்படின்னா, இந்த முத்துமாரியம்மன் கொன்னையூர் அப்படிங்கிற அந்த ஊர் பேர் வர்றதுக்கு காரணமே கொன்னை மரத்தடியில அந்த அம்பாள் தோன்றியதுனால தான் கொன்னையூர் அப்படிங்கிற பேரே வந்ததுங்க. ஒரு பெரியவர் தினமும் பால் கொண்டுகிட்டு வர்றாரு அந்த வழியில. அப்போ அந்த கொன்னை மரத்தினுடைய வேர்த்தடிக்கு அந்த பால் எல்லாம் அங்க கொட்டிடுது. தினமும் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடக்குது. அவர் ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப கோபத்தோட அந்த கொன்னை மரத்தினுடைய வேரை வெட்டணும் அப்படின்னு சொல்லி கோடாரியை எடுத்துட்டு போய் அதை வெட்டுறார். அப்போ வெட்டும்போது ரத்தமும் பாலும் கலந்து வர்றதை நினைச்சு அவர் ரொம்ப ஆச்சரியமாகி அவர் அந்த பகுதி உள்ள மக்கள் எல்லாம் கூப்பிடவும் அவங்க எல்லாம் அந்த இடத்த தோன்றாங்க. தோண்டும் போது அங்க அம்மன் சுயம்புவாக அங்க காட்சி தர்றாங்க. அந்த இடத்துல தான் இன்னைக்கு அந்த ஆலயம், கொன்னையூர் ஆலயம் கட்டி அந்த கோவில் வந்து அந்த கோவில் அமர்ந்து அம்பாள் வந்து அருள்பாலித்துக்கிட்டு வர்றாங்க. இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மனுடைய விசேஷங்கள் என்ன? இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மனுக்கு வருடம் தோறும் பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழாவும், மறுநாள் திங்கட்கிழமை அக்னி காவடி பால்கொட திருவிழாவும் நடைபெறுதுங்க. எல்லாருமே பிரார்த்தனை பண்ணி அந்த அக்னியில பால்குடம் எடுத்துட்டு வந்து விரதம் இருந்து கங்கணம் கட்டி அந்த பால்குடம் எடுத்துட்டு வந்து நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. அடுத்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள் காப்பு கட்டு திருவிழா அப்படிங்கிறது உண்டு. அந்த காப்பு கட்டினதுல இருந்து 15 நாட்கள் 15 நாள் மண்டகப்படி வைத்து அந்த 15 நாளும் அங்க திருவிழா வந்து நடக்குது. அந்த 15 நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த ஊர் பகுதி மக்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த மண்டகப்படி அப்படிங்கிறத ஒதுக்குவாங்க. அவங்க மட்டும் அங்க ஏதாவது இரவு முழுவதும் கண் விழிக்கக்கூடிய விசேஷங்கள். இந்த 15 நாளும் ஆலயம் இரவு முழுவதும் திறந்திருக்கும். இரவு முழுவதும் நம்ம அம்பாளுடைய தரிசனத்தை காண முடியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அப்ப இந்த இரவு முழுதும் கண் விழிக்கும் போது விடிய காலையில அந்த தீவெட்டி பிடிக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. தீப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம். அந்த தீப்பந்தத்தை அந்த ஏத்தி வேண்டுதல் வச்சு 3 வருஷம் தீப்பந்தம் பிடிக்கிறேன், 5 வருஷம் தீப்பந்தம் பிடிக்கிறேன் அப்படின்லாம் அந்த நேர்த்தி கடன் அப்படிங்கிறது இங்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த தீப்பந்தம் பிடிக்கக்கூடிய அந்த நேர்த்தி கடன் ரொம்ப விசேஷமானது. அது எல்லாம் மற்ற ஆலயங்கள் இல்லாத ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆலயத்துல அது இருக்கு. அப்ப அந்த நேர்த்தி கடன் யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது முன்னாடியே கோவில்ல வந்து சொல்லி அதுக்கான கட்டணத்தை செலுத்தி அவங்க வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கணும். அந்த தீப்பந்தம் விடிய காலையில பிரம்ம முகூர்த்த வேளையில அம்மன் வந்து அந்த கோவிலை சுற்றி அந்த தேர்ல பவனி வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல, சிம்ம வாகனியாகவும் குதிரையிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்திலையும் அவங்க வந்து பவனி வருவாங்க. அப்படி பவனி வரும்போது அந்த கோவிலினுடைய பின்பக்கம் ஒரு பொம்மை கிட்ட ஒரு மாலையை கொடுத்து அதை ஊஞ்சல் மாதிரி கட்டி விடுவாங்க. அந்த பொம்மை வந்து அந்த அம்பாளுக்கு அந்த மாலையை அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ இந்த 15 நாள் மண்டகப்படி முடிந்து அந்த பங்குனி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் பெருந்திருவிழா அப்படிங்கிறது இங்க விசேஷம். அந்த பொங்கல் பெருந்திருவிழாவில் ஒவ்வொரு பகுதி மக்களும் கூட்டம் கூட்டமாக அந்த ஊர் 18 பட்டிக்கு அந்த ஊர் அம்மன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு ஊர் மக்களும் வந்து பொங்கல் வச்சுட்டு போவாங்க. அதுல நாடு செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. அந்த 4 நாடுகள் அப்படிங்கிறது இதுல உண்டு. அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாமே அந்த 4 நாடுகளாக பிரிஞ்சு அந்த 4 நாடுகளாக வந்து அவங்க நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. அந்த சேரு பூசி நிறைய கத்தி வேல்கம்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட வந்து அந்த அம்மனுக்கு அவங்க காணிக்கை செலுத்துறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குங்க. காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜோதிடத்தோட இந்த முத்துமாரியம்மன் வழிபாடு நமக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் தெரியுமா? உங்களுடைய அட்சய லக்னம் கடக லக்னமாக, விருச்சக லக்னமாக, மீன லக்னமாக இருந்தால்
கண்டிப்பா இந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். கூடுதல் சிறப்பாக இந்த ஆலயத்துல மாவிளக்கு அங்கேயே இடிச்சு அம்பாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்க அம்பாளுக்கு கரும்பு தொட்டில் கட்டி சுத்தி வர்றதாக வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது நெல்லி மரம் சுக்கிரனுடைய விருட்சம். அதுவும் இந்த நெல்லி மரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்கள்ல நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதல் தகவலும் இங்க உண்டு. அதே மாதிரி இங்க ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு என்னன்னா, அந்த ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் தூண்கள்ல சில தெய்வ உருவங்களை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆலயத்தினுடைய சுற்று பிரகாரத்துல அங்க ஆஞ்சநேயர் உருவம் இருந்தது. அந்த ஆஞ்சநேயர் உருவம் நாளடைவில் அது வளர்ந்து 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 பெரிய உருவமாக மாறிட்டது. அதனால அந்த ஆஞ்சநேயருக்குன்னு கட்டடம் அந்த தூண்லேயே கோவில் கட்டி அங்க ரொம்ப விசேஷமாக இந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த ஊரை பத்தின சிறப்புகள் எனக்கு எப்படி தெரியும்? இந்த பொன்னமராவதி அருகில இந்த கொன்னையூர் அப்படிங்கிற ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஊர்ல சின்ன வயசுல இருந்தே நான் அந்த ஆஞ்சநேயர்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்ரீராம ஜெயம் எழுதி போட்ட அனுபவம் எனக்கும் உண்டு. அப்ப இந்த மாதிரி அந்த அந்த ஆலயத்தை பத்தின சிறப்புகள் எனக்கு தெரிஞ்சதுனால அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 8, 7, 8 தேதிகள் இங்கே பங்குனி மாதம் அந்த அம்பாளுக்கு அந்த பொங்கல் திருவிழா பெருந்திருவிழா அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க, அம்பாளின் தரிசனம் பெறுங்க. கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.